ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி மிக சக்தி வாய்ந்த பௌர்ணமியானது வருதுங்க. இந்த பௌர்ணமியோட கிரகங்களின் ஆட்டத்தால் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நாம இந்த வீடியோ மூலம் நிச்சயமா பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த பௌர்ணமியுடைய கிரக நிலை காரணமாக பார்த்தீங்கன்னா பல்வேறு மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில உங்களுடைய ராசி துலாம் ராசியா இருந்தா துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த பௌர்ணமியுடைய ஆட்டத்தால் என்ன மாதிரி திருப்பங்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். துலாம் ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. அது போலவே இந்த சிறப்பு மிக்க பௌர்ணமி நாள் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் பங்குனி உத்திரமும் சேர்ந்து வரதுனால இந்த நாளுக்கு அதிக சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் பௌர்ணமியும் பங்குனி உத்திரமும் சேர்ந்து வரதுனால இது ஒரு மங்களகரமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நாளில் பெண்கள் இந்த ஒரு பரிகாரத்தை பௌர்ணமி நாளில் நீங்க செய்து வந்தீங்கன்னா நிச்சயமா பெண்களுக்கு நினைத்தது எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால பெண்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி பெண்களுக்கு இருக்கக்கூடிய மன ரீதியான பிரச்சனைகள் நிச்சயமா தீரும் அப்படின்னு சொல்லலாம். பெண்மணிகள் குறிப்பாக பங்குனி பௌர்ணமி நாளில் இந்த பரிகாரத்தை நிச்சயமா நீங்க மேற்கொள்ளலாம். இந்த பரிகாரத்தை நீங்க செய்து வரும் பொழுது இதன் மூலம் பல வகையில உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பரிகாரத்தை எந்த மாதிரி முறையில் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கடைசியாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து பௌர்ணமியுடைய கிரகநிலை காரணமாக துலாம் ராசினியர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பலன்களை நாம தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கலாம். கடந்த நாட்களாக இருந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போலவே நீங்கள் நினைத்தது அனைத்துமே நடக்கக்கூடிய ஒரு பொற்காலமாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமையலாம். 12 ராசி நேயர்களுக்கும் இந்த பௌர்ணமியுடைய தாக்கத்தால் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்களும் பல்வேறு விதமான திருப்பங்களும் நிகழப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் யோகமான காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது நீங்களே எதிர்பார்க்காத வகையில நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக நிச்சயமா உங்களுக்கு இருக்கலாம். இந்த நாட்களில் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் நடக்க போகுது, எந்த விஷயங்களை கூட நீங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க நிச்சயமா தெரிந்து கொள்ளலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நிலவக்கூடிய கிரகங்களின் அடிப்படையில பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பக்கம் சாதகமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிரகங்களின் மாற்றத்தால் பல நன்மைகள் இருந்தாலும் ஒரு சில தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. கிரகங்கள் அனைத்துமே உங்களுடைய ராசியை பார்ப்பது எல்லா விதங்களிலும் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமா அமையலாம். சில விஷயங்கள் கிடைக்காமல் இருந்தும் தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதுபோலவே பண வரவில் சிறு தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கலாம். தட்டி போனது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் என்று நம்ம சரியாக எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய தடைகள் அனைத்துமே நம்ம குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு வகையில இது நன்மையை சேர்க்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து அனைத்துமே நீங்க நினைத்தபடி நிச்சயமாக நடக்கலாம். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் பார்த்தீங்கன்னா இனிமையாக இருக்கிறதுனால நீங்க மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த காலகட்டங்களில் துலாம் ராசி நேயர்களுக்கு பண விஷயத்தை பார்க்கும் பொழுது சில நேயர்களுக்கு ஜாக்பாட் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு ஒரு சாதகமான நேரம் அப்படின்னு சொல்லலாங்க. திடீரென்று அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வரலாம். இந்த அதிர்ஷ்டங்கள் மூலம் பார்த்தீங்கன்னா பெரிய தொகை உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இதனால துலாம் ராசி நேயர்களுக்கு பொருளாதாரத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமா மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் நிலைத்தன்மை ஏற்பட்டு கடந்த சில வாரங்களாகவே தடைபட்டிருந்த பணம் அல்லது வரவேண்டிய பணம் இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகளும் இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரலாம். தந்தை வழி உறவுகளால் மற்றும் சொத்துகளால் உங்களுக்கு ஆதாயங்கள் நிச்சயமாக ஏற்படலாம்.
வெளிநாட்டில் இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வெளிநாட்டு மூலமாகவும் வேற்றுமொழி பேசுபவர்கள் மூலமாகவும் நல்ல ஆதாயம் கிடைக்கலாம். இதனால உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமா அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும் அளவுக்கு வருமானமும் பொருளாதாரமும் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் உங்களுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கிறது. உங்களுடைய தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் எந்த சிக்கலும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து பௌர்ணமியுடைய கிரகநிலை ஆட்டத்தால் பார்க்கும் பொழுது கூட்டு தொழில் செய்யக்கூடிய நேயர்களுக்கு பெரிய யோகம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுபோலவே மூத்த சகோதரர்கள் அல்லது குடும்ப தொழில் செய்பவர்களுக்கும் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே பொற்காலமாக நிச்சயமா உங்களுக்கு அமையலாம். அயல் நாட்டு வணிகம் அல்லது அயல் நாட்டில் வேலை செய்யக்கூடிய நேயர்களுக்கு சொந்த ஊரை விட்டு வெளியில் தங்கி வேலை செய்பவர்களுக்கும் இந்த காலம் சாதகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டம் முழுமையாகவே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலனை கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. அது போலவே இந்த காலகட்டத்தில் நீங்க எந்த மாதிரி விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு சிக்கல் எதுவுமே இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் பணம், பொருளாதாரம், வேலை, செல்வாக்கு இந்த மாதிரி விஷயங்களில் எல்லாமே பார்க்கும் பொழுது சாதகமான பலன் காத்து இருக்கிறதுனால ஒரு சில நேயர்களுக்கு ஏமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமாக இருக்கலாம். தொழில் நலத்திற்காக பயன்படுத்த நீங்க முயற்சிகளை நிச்சயமா மேற்கொள்ளலாம். இதனால பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களிடம் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த பௌர்ணமியுடைய கிரக நிலை காரணமாக துலாம் ராசி நேயர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான பலன்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விதமான பலன் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த பௌர்ணமி நாளில் நாம் செய்யக்கூடிய சிறப்பு பரிகாரத்தை பற்றி இப்போ நம்ம தெரிந்து கொள்ளலாம். பௌர்ணமி நாளில் பெண்கள் இந்த பரிகாரத்தை செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இதனால் நிச்சயமாக ஏற்படும். எப்போதுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய மனநிலை குழப்ப நிலையில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லலாங்க. இந்த மாதிரி குழப்ப நிலையில் இருந்தால் உங்களுடைய குடும்பத்திற்கே அது பெரிய அளவில் பாதிப்பை கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம். ஆண்கள் குழப்ப நிலையில இருந்தா பெண்மணிகள் அது நிச்சயமா சரி செய்வாங்க. ஆனா பெண்மணிகள் குழப்ப நிலையில இருந்தா ஆண்களுக்கு அதை சரி செய்யக்கூடிய சக்தி இல்லை அப்படின்னு சொல்லலாங்க. இந்த காலகட்டத்துல இதற்கான வாய்ப்பு மிகவுமே குறைவு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெண்ணுடைய மனநிலை தெளிவு இல்லாமல் இருந்தாலும் குழப்ப நிலையில் இருந்தாலும் அந்த வீட்டிற்கே அது பாதிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெண்மணிகளுக்கு இருக்கக்கூடிய இந்த நிலைகள் அனைத்துமே மாறணும் அப்படின்னா மிக மிக சுலபமான இந்த வழிபாட்டை நிச்சயமாக பௌர்ணமி நாளில் நீங்கள் மேற்கொள்ளலாம். இந்த வழிபாட்டை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசனை நிறைந்த மல்லிகை பூவை வாழை நாரால் உங்களுடைய கைகளால் கட்டி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று உங்கள் கையாலே நீங்கள் கொடுக்கலாம். அதன் பிறகு அம்மனுக்கு 2 தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம். சிறிது நேரம் அந்த கோவிலே அமர்ந்து உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் கவலைகளை சுற்றி மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். இப்படி செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இதன் மூலம் நிச்சயமா தீரலாங்க. அதுபோலவே முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி நாளில் நிச்சயமா பெண்கள் ஒரு குண்டுமணி தங்கம் அல்லது ஒரு குண்டுமணி வெள்ளியாவது வாங்கலாம். வாய்ப்பு இல்லாதவர்கள் நிச்சயமா தவிர்க்கலாம். ஸோ பெண்மணிகள் இந்த நாளில் வெள்ளை கொலுசை வாங்கி அணிந்து வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நாளில் வாங்குவது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இதனால மகாலட்சுமியினுடைய அதிர்ஷ்டமும் அருளும் நிச்சயமா பெண்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பின்பற்றலாம். இந்த வழிபாடை நீங்க செய்து வரும் பொழுது நிச்சயமா உங்க குடும்பத்தில் ஒரு நிம்மதி பிறக்கும் அப்படின்னு நாம முழு நம்பிக்கையாகவே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் துலாம் ராசி நேயர்களுக்கு பௌர்ணமியுடைய கிரக நிலை காரணமாக என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு, அதுபோலவே இந்த பௌர்ணமி நாளில் நம்ம எந்த மாதிரி பரிகாரங்களை செய்தால் என்ன மாதிரி நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் பார்த்து தெரிந்திருப்பீங்க.
ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைய இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது போலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.